ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியான உங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் ஊழியத்தின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களை இணையதளத்தின் மூலமாய் முகமுகமாய் காண செய்த என் அன்பு ஆண்டவரை மனதார ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியான நமக்கு கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான் 92ஆம் அதிகாரம் 10வது இறை வார்த்தையிலே, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். புது எண்ணெய், புதிய அபிஷேகம். 10 வருஷத்துக்கு முன்னால் ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணார். அந்த அபிஷேகத்தோடு நிற்கிறோம். அடுத்த ஸ்டேஜுக்குள்ள போகலை. அதே அபிஷேகம் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் தாவீது சொல்கிறான் புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம், புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண. இந்த புதிய அபிஷேகம் எதுக்கு? இது பழசல்ல, புதிது. ஆரம்ப நாட்களில் தாவீதை அபிஷேகம் பண்ணும்படியா சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதின் வீட்டிற்கு அனுப்பப்பட்டார். தாவீதின் சிரசில் கொம்பு தைலத்தை ஊற்றி அபிஷேகம் பண்ணினார். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அந்த தாவீது சொல்கிறார், நான் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்பொழுது எப்படி அபிஷேகம் பண்ணுறாரா? அவர் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறாராம். புதிய அபிஷேகம். ஏன்னா இந்த புதிய அபிஷேகம் சத்துருக்களை மேற்கொள்ள, நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா கிரியைகளையும் அழிக்கும்படியான ஒரு விலையேறப்பட்ட அபிஷேகம், பரிசுத்தாவின் அபிஷேகம். சத்துருக்கள் மத்தியில் ஒரு பந்தையை ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணிக்கிற தேவன் என்று சொல்லி தாவீது சொன்னார். உங்கள் மேலும் மென்மேலும் பரிசுத்த ஆவியானவர்கள் வல்லமையான ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அந்த அபிஷேகம் நமக்குள்ளா நிரம்பும் போது, அந்த அபிஷேகத்தை எப்படி கடையில் போய் வாங்க முடியாது, ஒரு மனுஷன்ட்ட போய் கேட்க முடியாது. அந்த அபிஷேகம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது, பரிசுத்த ஆவி நிரம்பி ஜெபிக்கும் போது. ஏனோ தானோ ஒன்று அல்ல, கண்களை மூடி கருத்தாய் எலியா ஜெபித்தாராம். எலியா உருக்கமாய் கருத்தாய் ஜெபித்தாராம். இதுபோல ஆவியின் பலன் கொண்டு நீங்கள் தேவ பிரசன்னத்தோடு ஜெபிக்கணும். இரண்டாவது காரியம், வேதத்தை வாசிக்க வேண்டும். முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு நாம் ஜெபிக்கும் போது அந்த பரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து ஆண்டவர் வானம் திறந்து வெளியேறப்பட்ட அபிஷேகத்தை ஊற்றுவார். பெந்தெகோஸ்தே நாளிலே இறங்கி அப்போஸ்தலர் மேல் இறங்கி வந்து அபிஷேகம் பண்ணின அந்த அபிஷேகம் உங்கள் மேலே இறங்க போகுது. இந்த கடைசி கால நாட்களில் உங்கள் மேலே, உங்கள் பிள்ளைகள் மேலே ஊற்றப்பட போகிறது. அல்லேலூயா. எங்களுடைய ஜெபக்குழுவிலே ஒரு அருமையான குட்டி தம்பி உண்டு, 4ஆம் வகுப்பு படிக்கின்றான். அவன் தினமும் ஒரு அதிகாரம் படிப்பானான். ஏதோ ஒரு சூழ்நிலையில் படிக்க முடியலன்னா மறுநாள் சேர்த்து இணைந்து படிப்பானான். அவள் தாய் இப்படி சொல்லுவார்கள், அண்ணா அவன் இன்னைக்கு படிக்கலை, உடம்புக்கு சரியில்லை, படிக்கலை, இன்னைக்கு ஸ்கூல் போகலைன்னா மறுநாள் படிக்காமல் 2 அதிகாரம் படிக்காமல் தூங்க மாட்டான். டெய்லி ஜெபம் பண்ணுவான். நடந்தது என்ன? அவனுக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுக்கிறா. நல்லா கவனிங்க. அந்த அந்த இறை வார்த்தை, தேவனுடைய வார்த்தை உள்ளே போகும்போது, உங்களுக்குள்ளாய் எனக்குள்ளாய் போகும்போது, அவன் அதோடு இல்லை, சிறுவன் தான், சின்ன பையன், அவன் பேர் சாம். அந்த தம்பி அவனுக்கு தெரிஞ்சவன். நான் கேட்டேன், எப்படி தான் ஜெபம் பண்ணு? ஆண்டவரை நான் பேசுவேன், ஆண்டவரை என் கூட பேசுவாங்க, எனக்கு தரிசனம் கொடுப்பாங்க. ஆனால் அவன் சொல்கிற காரியம் அப்படியே நடக்கிறத அவன் தாய் இப்போ கண்டிருக்கிறான், நானும் கண்டிருக்கிறேன். சில காரியங்களை கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். சின்ன பையன் அந்த குட்டி சாமியிடத்தில் பேசின அதே ஆண்டவர் இன்றைக்கும் அவர் பேசும்படியாக இறங்கி வருகிறார். அதற்கு நமக்கு அபிஷேகம் தேவை. அதைத்தான் தாவீது சொல்கிறான், ஐயா என்னை புது எண்ணெயால், புது பலத்தால், புது எண்ணெயில் ஊற்றிக்கூடிய புதிய அபிஷேகம் எதற்கு? புதிய பலத்தை கொடுப்பதற்கு, புதிய காரியங்களை சாதிப்பதற்கு. இதுவரை தள்ளப்பட்டு தாழ்ந்து ஓரம் கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டிருந்தீங்களே, உங்களை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார், இதன் மீது நாம் மகிழ்ந்து இருக்க போகிறோம்னு சொல்லி. இந்த எண்ணெயின் அபிஷேகம், இந்த புதிய பரிசுத்தாவின் வல்லமை நீங்கள் பெற்றுக்கொண்டு இதை குறித்து பேச போகிறீர்கள். நாம் ஜெபிப்போம்மா. மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோதரிக்கிறோம் அப்பா. இன்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து நின்று உம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மேலும் புதிய அபிஷேகம், பரிசுத்தாவின் அக்கினி, பரிசுத்தாவின் வல்லமை இறங்குவதாக. தகப்பனே, தாகமுள்ள மொழியில் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீர், அப்படியே ஊற்றும். ஆசீர்வதியும்
ஏசு இரட்சகர் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.